ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? ஷார்ட்டாக சிம்பிளாக வந்து இந்த வீடியோவில் வந்து முடிச்சிடுவோம். சோசியல் மீடியாக்குள்ளே வந்து போனாலே வந்து ஒரே சம்பவங்களாகவே வந்து ஓடிட்டு இருக்குது. என்னன்னு தெரியல. சம்பவங்கள் வந்து உருவாக்கப்படுதா? இல்லைனா வந்து அதை தொடர்ந்து வந்து நம்ம எல்லாரும் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது வந்து தெரியல. இப்போ ரீசெண்டாக தான் அந்த கடையில் ஒரு பிரச்சனை வந்து ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா அதை பற்றி நம்ம வந்து வீடியோ வந்து 2 வீடியோ வந்து போட்டுருக்கிறோம். பார்க்காத நண்பர்கள் வந்து ஐ பட்டனில் வந்து கொடுத்து வைக்கிறேன். அதை போய் செக் பண்ணி பார்த்துருங்க. இப்போ அதை தொடர்ந்து இப்போ கேரளாவில் அதே மாதிரியே வந்து ரீல்ஸ் வந்து எடுத்து அதே மாதிரினா வந்து பேருந்தில் வந்து பயணப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆண் வந்து பெண்ணை வந்து உரசுற மாதிரி ஒரு வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த பெண் வந்து எடுத்து ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க. இதனால் வந்து அவரோட உயிரே வந்து போயிருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து முழுசாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிங்க. நான் உங்கள் ஏகே தமிழா 360. கேரளா மாநிலத்தை சேர்ந்த அந்த பெண்மணி அவங்களோட இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் வந்து எப்படி தெரியுதுன்னா வந்து ஒரு க்ரௌடாக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. அந்த ஆண் வந்து அவங்க மேலே வந்து உரசுற மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து வெளியாகிருக்குது. அந்த வீடியோ ரொம்ப வைரலானதை தொடர்ந்து பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளான அந்த நபர் தற்கொலையும் வந்து செஞ்சுருக்கிறாரு. தற்கொலை பண்ணிக்கிட்டதுனால அந்த பெண்ணிடம் வந்து நிறைய நபர்கள்லாம் வந்து கேட்டுக்கிறாங்க, ஏன் இது மாதிரி வந்து பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெண் வந்து அதுக்கு வந்து விளக்கம் அளிச்சிருக்காங்க. பஸ்ஸில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து அவர் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்ததாகவும், அதனால தான் வந்து நான் எந்திரிச்சு போய் அந்த இடத்துல போய் நின்று அதை வந்து வீடியோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு நிறையா அமைப்புகள்லாம் வந்து இருக்குது, வந்து கேட்பாங்க. ஆண்களுக்கு அப்படிங்கும்போது எந்த ஒரு அமைப்பும் வந்து கிடையாது. அந்த ஆண் இதுமாரி வந்து ஏற்கனவே வந்து ஒரு பொண்ணு வந்து அந்த மாதிரி உரசிக்கிட்டு தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அதுவே வந்து வீடியோ வந்து எடுத்து வந்திருக்கலாம். எடுத்துட்டு அந்த கிளிப்பையும் வச்சுக்கிட்டு 2வது அவங்களும் நின்று அந்த ஒரு வீடியோ கிளிப்பையும் வந்து அவங்க எடுத்து வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அதுக்குண்டான தண்டனை வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை விட்டுட்டு சோசியல் மீடியாவில் அது ட்ரெண்டிங் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தினால அந்த பெண்மணியும் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒரு உயிர் வந்து அவ்வளோ சாதாரண விஷயமா போயிடுச்சு போல இருக்குது. கேரளாவிலேருந்து கண்ணூரில் இருக்கக்கூடிய ஜவுளி கடையில் அவர் வேலை பார்த்துட்டு போல இருக்குது. வேலைக்கு போயிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் தான் இது மாதிரியான சம்பவம் வந்து நடந்திருக்கு. அவரை நம்பி அவரோட குடும்பங்கள்லாம் வந்து இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். அந்த மன உளைச்சல் காரணமாக அவர் தற்கொலைக்கு தூண்டப்பட்டு அவர் போயிட்டார். ஏன்னா இப்போ அந்த குடும்பங்களுக்கு வந்து என்ன பதில் வந்து சொல்ல முடியும்? யோசிச்சு பார்க்கணும். இது மாதிரியான வீடியோக்கள் வந்து நம்ம சோசியல் மீடியாவில் வந்து பதிவு இறக்கிறதுக்கு முன்னாடி நிறையா வந்து யோசித்து தான் நம்ம வந்து செய்யணும். இந்த சோசியல் மீடியா வந்து நல்லதுக்கு தான் வந்து பயன்படுத்தணும். நல்ல விஷயங்கள்லாம் நிறையா வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நிறையா வீடியோக்கள் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்படி இருந்தும் இது மாதிரியான ஒரு சில சம்பவங்கள்லாம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அந்த பெண்மணி வந்து செஞ்சது வந்து தப்பா, சரியா அப்படிங்கிறத விட பாலியல் விஷயமா வந்து அந்த புகார் வந்து அந்த சோசியல் மீடியாவில் பதிவு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து அவங்க டைரெக்டாக போய்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லைன்னா வந்து பேருந்துலேயே அதேமாதிரி வந்து செய்கிறாருல, செய்யும்போது அங்கேயே வந்து அதுக்கு உண்டான தண்டனை வந்து கொடுத்துருந்துருக்கணும். அதை விட்டுட்டு அதை எடுத்து சோசியல் மீடியாவில் பதிவு விடுறது இது எவ்வளோ பெரிய அநாகரிகமான விஷயம் அப்படிங்கிறது மக்கள் எல்லாத்துக்கும் வந்து தெரியும். சப்போஸ் வந்து நானோ இல்லை நீங்களும் வந்து யாராச்சும் வந்து பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கூட்ட நெரிசலாக வந்து இருக்கும். பக்கத்தில் வந்து ஏதாச்சும் வந்து நம்ம வந்து கை வந்து உரச தான் செய்யும், கால் வந்து உரச தான் செய்யும். ஏதாச்சும் வந்து கூட்ட நெரிசலில் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உரச தான் செய்யும். அதை வந்து யாராச்சும் வந்து வீடியோ எடுத்து இங்கே பாருங்கள் அதில் ஆண் வந்து இந்த பெண்ணை வந்து உரசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து சோசியல் மீடியாக்கள் வந்து பரவடிச்சா நம்ம என்ன தான் வந்து செய்ய முடியும்? அதெல்லாம் வந்து யோசிக்கணும். அதனால் ஒரு வீடியோக்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி 1க்கு 10 தடவை வந்து யோசிச்சுக்கிட்டு இது மாதிரியான தவறுகள் வந்து நடந்துகிட்டு இருக்குதா, அந்த இடத்துலயே வந்து தக்க தண்டனை வந்து கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு காவல்துறையினர் வந்து இருக்கிறாங்க. அங்கே போய்ட்டு வந்து தெரிவிக்கணும். நான் புகார் கொடுத்தீங்கன்னா காவல்துறை தரப்புலேருந்து வந்து தக்க நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். தயவு செய்து ஆண்களோ பெண்களோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தற்கொலைங்கிறது வந்து எதுக்குமே வந்து தீர்வாகாது. இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக டிபார்ட்மெண்ட் இருக்குது. அங்கே போய்ட்டு வந்து புகாரை வந்து தெரிவிங்க. அதை விட்டு தேவையில்லாத விஷயங்களை போய்ட்டு சோசியல் மீடியாவில் எடுத்து போய் பகிர போய் ஒரு உயிர் இன்றைக்கி வந்து போயிடுச்சு. ஏன்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து ஒரு நியாயம் வந்து கிடச்சி தான் ஆகணுமே. நடக்கிறத பார்க்கும்போது நீங்கள் ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து பலிகடா. சொந்த நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. See you நண்பா.